தமிழ் புத்தாண்டை ஒட்டி தஞ்சை பெரிய கோவிலில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக பெருவுடையாருக்கு நல்லெண்ணெய், திரவிய பொடி, அரிசி பொடி, மஞ்சள், பால், தயிர், சந்தனம் உள்ளிட்டவற்றால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. முருகப்பெருமானின் 4ஆம் படை வீடான சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோவிலில் தமிழ் ஆண்டுகள் உள்ள 60 படிகளுக்கும் சிறப்பு திருப்படி பூஜை சிறப்பாக நடைபெற்றது. குரோதி ஆண்டு தொடக்கத்தை முன்னிட்டு நூற்றுக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்தும் பால்குடம் எடுத்தும் தீபங்கள் ஏற்றியும் வழிபாடு செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை முருகன் மலைக்கோவிலில் பக்தர்கள் 2 மணி நேரத்திற்கு மேலாக வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். குரோதி வருடப்பிறப்பை முன்னிட்டு காரைக்காலை அடுத்துள்ள திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் ஆலயத்தில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தோஷங்கள் நீங்க சனி பகவானுக்கு பக்தர்கள் எல் தீபம் ஏற்றியும் வழிபாடு செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சட்டைநாதர் கோவிலில் 4 ஆண்டுகளுக்கு பின் நடைபெற்ற சித்திரை பெருவிழா கொடியேற்றத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கொடியேற்றத்தை முன்னிட்டு கோவில் வசந்த மண்டபத்தில் பஞ்சமூர்த்திகள் கொடிமரம் முன் எழுந்தருள கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தமிழ் புத்தாண்டன்று மட்டுமே திருவிழா நடைபெறும் தேனி போடிநாயக்கனூர் தீர்த்த தொட்டி ஆறுமுக பெருமான் திருக்கோவிலில் ஏராளமான பக்தர்கள் அதிகாலையிலேயே நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். 12 கரங்களுடன் 6 சிரங்களுடன் மயில் வாகனத்தில் எழுந்தருளிய முருகப்பெருமான் சந்தன காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.